ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஃப்ரீ ஃபயர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லோன் உல்ஃபில் ஃபிஸ்ட்டு சேலஞ்ச் தான் விளையாட போகிறோம். ஃபிஸ்ட்டு சேலஞ்சுன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபிஸ்ட்டில் மட்டும் அடிப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், மேட்சுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்க்கலாம் அவன் என்ன நினைக்கிறான்னு. M10 எடுத்திருக்கான். M10 வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஃபிஸ்ட்டு சேலஞ்சு தான் விளையாட போகிறோம். ஃபிஸ்ட்டு சேலஞ்சுக்கு தேவைப்படுற எல்லா கேரக்டரும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவன் என்ன கேரக்டர் வச்சுருக்கான்னு தெரியல. ஐயோ ஹோம்ஒர்க் கேரக்டர் வச்சுருக்கான். அந்த கேரக்டர் வச்சா நம்ம எங்கே இருக்குன்னு தேடி வந்து அடிக்கும். அவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையே. எங்கே தான் இருக்கிறான் மக்களே. இப்போ நான் எப்படி அடிப்பேன்? அவன் வேறு கையில் கன்று வச்சுருக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். ஐயோ ரஷ் ஏறுறான். ஐயோ மக்களே, ஓடுற கைப்புள்ள நின்று அவன் அடிச்சிருவான். அவன் வேறு கையில் M10 ட்ரிபிள் சிப்பு போட்டு வச்சுருக்கிறான். இங்கேயே ஓடுவோம். ஓடி ரன்னிங் ரேஸ் விளாட வேண்டியதுதான். அவனுக்கு கொஞ்சம் பிரெயின் இருக்குதுங்க. ஐக்கு நிறையா இருக்குது. அங்கே பாருங்கள், நான் இந்த சைடு இருக்கிறேன்னு தெரிஞ்சு அவன் அந்த சைடு வந்து அடிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் எனக்கு மூளை அவனை விட அதிகமாக இருக்குது. நான் பார்த்துட்டேன்ல. ஐயோ ஜோன் வேறு வருதா? சூப்பர். ஜோனில் வேறு டேமேஜ் இல்லை. ஐயோ ஓடுறா ஸ்டாட்ரை போட்டு ஓடிட வேண்டியதான். ஐயோ ஃப்ரீஸெல்லாம் போடுறான். யாருங்க இவன்? பெரிய ப்ரோ பிளேயராக இருக்கும் போல. ஐயோ அடிக்கிறானே, சாமியே காப்பாற்றுங்க. ஐயோ ஓடுறான். இங்கே நிற்போம் கொஞ்ச நேரம். ஐயோ இந்த சைடு வந்துட்டான். போச்சு, பாதி ஹெல்த்து போயிடுச்சு. மெடிக்கிட்டு போட வேண்டியதான். மெடிக்கிட்டு போடுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. கிளால் போட்டு எப்படியாச்சும் அவனை அடிச்சு விட்ருவான். ஐயோ வந்துட்டாங்க. போச்சு, M10 அடிச்சு அடிச்சிட்டான். உங்கள் வீரன் ரவுண்டு தோற்று போயிட்டாங்க காய்ஸ். கவலைப்படாதீங்க, அடுத்த ரவுண்ட் ஜெயிச்சிருவான். இங்கே என்ன நடக்குது? நீ தான் நடக்கிற. அவன் ரவுண்டு மட்டும்தான் அடிச்சிருக்கான். இன்னும் 4 ரவுண்ட் இருக்கு. பயப்படாதீங்க யாரும். நீங்களாம் பயப்படல, நான் தான் பயப்படுறேன். ஆக்சுவலி அடித்திருவீர்கள். அவன் போன ரவுண்டு ஏதோ ஃப்ளூக்கில் அடிச்சிட்டாங்க. ஐயா தெரியாமல் சொல்லிட்டு டாடி விட்டுறான். அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் நம்ம ஃபிஸ்ட்டு சேலஞ்ச் பண்ணுறது. அடிக்கடி ஒரு ஷாட் கூட மண்டலில் விட மாட்டேங்குது. அவன் பாதி எழுத்து குறைச்சிட்டாங்க. ஏன் எமௌண்ட்டு போடுறான்? என்கிட்டே அமௌண்ட்டு போட்டு எனக்கே அமௌண்ட்டு போடுறேன்ல. போடா இல்லையே போட்டேன் எனக்கே அமௌண்ட்டு போடுறேன். எனக்கெல்லாம் அமௌண்ட்டு போட்டவன்லாம் ஒரு ரவுண்டு கூட ஜெயிச்சதே இல்லை. ஓகே கைஸ், அந்த ரவுண்டு முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நான் தான் கன்று எடுக்கணும். நான் என்ன கன்று எடுக்கிறதா இல்லை வேணாமான்னு தெரில. ஏதாச்சும் டம்மி கன்று எடுத்து விட்றலாம். அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். இல்லைனா அவன் அடிச்சிட்றான். அவன் நல்ல கன்று எடுத்து அடிச்சிட்றான். அதனால டம்மி கன்று ஒரு ஸ்னைப்பர் மாதிரி எடுத்திருக்கேன். ஆனால் நல்ல கன்று தான் அது. அவனுக்கு ஆட தெரியாதுன்னு நம்பிக்கையில் எடுத்திருக்கேன். பார்க்கலாம். அதுவே அவன் வேறு மேலே வரான். நான் எங்கே போகிறேனோ துரத்தி வந்து அடிக்கிறான். கேரக்டர் போட்டு ஓடி பக்கத்தில் போய் அடிச்சிட வேண்டியதான். இந்த கேரக்டரில் எனக்கு பிடிக்காத விஷயமே இந்த கேரக்டர் போட்டு அடிக்க முடியலங்க. அடிக்க முடிஞ்சுன்னு தான் நல்லா இருந்திருக்கும். எங்கடா ஓடுற? வாடா எங்கடா ஓடுற? டே தெரியாமல் சொல்லிட்டா விட்டுறான். ஐயோ ஒரு மெடிக்கெட் போட விடுற. அடிச்சிட்டான். போச்சு காய்ஸ். எமௌண்ட்டு போடுறான். போச்சு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஃபிஸ்ட்டு சேலஞ்சில் சகஜம். பரவாயில்ல, இந்த ரவுண்டாச்சும் எப்படியாச்சும் ஜெயிக்கணும். நான் ஏன் கன்னை கையில் வச்சு சுற்றிட்டு இருக்கிறேன்? கன்னை கீழே போட மறந்துட்டேன். கீழே போடுவோம் மேலே போயிட்டு. சரி கையிலே வச்சுப்போம். கீழே போட்டுட்டா டைம் வேஸ்ட் ஆகுது நமக்கு. மேலே வாடா உன்னை மண்டையில் குத்துறேன்டா. ஏயோ படல ஓடுற. ஐயோ பாதி எழுத்து குறைச்சிட்டோம். யோடுறா நீ பாதி எழுத்து குறைச்சிட்டான். மெடிக்கிட்டு போடு. ஒரு மெடிக்கிட்டு அவன் வரக்கூடாது. வரத்துக்குள்ளே டக்குன்னு போடுறலாம். மெடிக்கிட்டு போடுற. இந்த மாதிரி ஆகும் போது தான் மெடிக்கிட்டு போடும். மெடிக்கிட்டு போட்டாச்சு. ஓடு மேலே ஏறி கண்டெய்னர் மேலே குதி. அவன் வேறு டே ஒரு புல்லட்ரா. ஒரு புல்லட்ரா. ஒரு அடி மட்டும் வாங்கிக்கூடா. ஒரு அடி மண்டையில் வாங்கடா. வேறு ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ அடிச்சிட்டான். போச்சு, முடிச்சிட்டான் காய்ஸ். எமௌண்ட்டு வேறு போடுறான். லால் எமௌண்ட்லாம் போடுறான். தலைவன் ஓல்டு பிளேயராக இருப்பான் போல். 3 ரவுண்ட் ஜெயிச்சிட்டாங்க. நான் ஒரு ரவுண்ட் தான் ஜெயிச்சிருக்கேன். இன்னும் நான் 4 ரவுண்ட் ஜெயிக்கணும். 2 ரவுண்ட் ஜெயிக்கணும். ஏதாச்சும் ஒரு மொக்க கண்ணாடுறா. வாடா M2Bயா இல்லை? ஒரு புல்லட் அடித்தாலே பாதி எழுத்து குறைஞ்சிருமே. பரவாயில்ல பார்ப்போம். இங்கே எங்கேயாச்சும் இங்கே தான் ஓடுறான். ஐயோ ஸ்கின்னெல்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. M2B ஸ்கின்னை பார்த்தீங்களாங்க? ஏங்க செதறுதுங்க. ஐயோ அங்கே போகிறங்க ஸ்கின்னை பாருங்க, செதறுதுங்க. ஐயோ பாதி எழுத்த குறைச்சி விட்டாங்க. போச்சுங்க, இது செதறலைங்க. நல்ல வேலை
எமௌண்ட்டு போடல. நான் ஒரு ரவுண்ட் ஜெயிச்சேன்ல, எனக்கு அதே போதும். இந்த ரவுண்டு அட்லீஸ்ட் ஒரு ரவுண்டாச்சும் தாக்கு பிடிக்கணுங்க. ஒரு ரவுண்ட் தாக்கு பிடிச்சாதான் எப்படியாச்சும் சமாளிக்க முடியும். ஆஃப்லைன் மாதிரி நிற்போம். வேணாம், அவன் வந்து அடிச்சிட்டான்னா என்ன பண்ணுறது? ஒரே புல்லட்ஸ் கூப்பிட்டு ஏங்க வந்துட்டாங்க. ஐயோ செதுறதுங்க. ஏங்க ஐயோ கேரக்டர் போட்டு ஓடி போய் ஒரு மெடிக்கிட்ட போடணுங்க. ஓடு அந்த சைடு ஓடு. இந்த கேரக்டர் போட்டுக்கிட்டே இருக்கலாம். டே தம்பி போச்சிங்க. தோற்று போயிட்டேங்க. இதெல்லாம் சகஜம் சேலஞ்சில். இதே என் கையில் மட்டும் அந்த டைமில் கன் இருந்துச்சுன்னா அவனை நேரத்துக்கு 0க்கு 5ன்னு முடிச்சிருப்பேன். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். நம்ம 500 சப்ஸ்கிரைபர் அடிக்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்குலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.